காலங்காத்தால சீரியல் 6 மணிக்கு பார்த்துட்டு 10 மணிக்கு ரெக்கார்ட் போட்டால் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நிற்கிறாங்களா, அவங்க ஸ்டோரி சொல்கிறதும் மீனா வந்து பார்க்குறதும் இதில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அது என்னென்னா அவங்களுக்கு வழக்கம் போல் தெரிஞ்சதுதான், ஒரு விஷயத்த மறைக்கக்கூடாது அப்படின்றத காட்டுறது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 4 பேர் கூட்டிடுறாங்க. இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இவ எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்கிறது. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் காட்டுறாங்களா. இதுக்கிடையில் வந்து இவங்க ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மருமக எப்படி இருக்கக்கூடாதோ அதை வந்து நீ வந்து வீடியோவில் போடு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்டு சீதா கேட்குறது. இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும். கூடவே ஸ்ருதி வந்துடுவாங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸ்ருதி வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்கள்ல, அது நான் ரெசிபி கேட்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. தனியாக கூப்பிட்டு போய்ட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, இல்லைம்மா அவங்க அம்மா வந்து ரெசிபி சொல்லணுன்னா எங்கே நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதானே உண்மை அப்படின்ற மாதிரி பேசுகிற டாக் எல்லாமே போகும். அங்கே வந்து விஜயாட்ட சொல்லுவாங்க, எப்படி ஒரு மாமியார் இருக்கக்கூடாதோ அப்படி உனக்கு நான் வந்து வீடியோவில் பேசி போடுறேன் அப்படின்றது அங்கே சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும் இல்லையா, இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம்னா நான் வந்து 20 நிமிஷம் பார்த்ததை கம்மியாக சொருகிறது. இப்போ வந்து முத்துவோட இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா, அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசம் வைக்க சொன்னேன், ரசத்தில் உப்பு இல்லைன்னொடனே கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு கூட இருந்த டிரைவர் சொல்லுவாங்க. அதை கேட்டவனு கொடுக்குற ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷனு. அவங்க வழக்கம் போல் ஒரு புக்கு குடித்ததுக்கே இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போயிட்டா, அதுக்கு பிறகு தான் வந்து மீதியெல்லாம் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குங்கிட்ட ஒரு இது வரும். இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக நிறையா இருந்துச்சு. எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எப்படி கோச்சிட்டு போனாங்க அப்படின்ற டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து முத்து தனியாக கூட்டு போய் சொல்கிற மாதிரி, சீக்கிரம் அதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போகிற மாதிரி, இப்படி என்ன காரணத்துக்காக போனாங்க அப்படின்றத வந்து பேசுகிறாங்க. அதில் வழக்கம் போல் அவங்களுக்கு போகணும்னு தோணிடுச்சுன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் குரூப்பில் வந்து பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சீதாவோட ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அர்ஜென்ட்டாக பணம் தேவைன்னு சொன்னேன். இல்லை எங்கள் அம்மாவை நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன், அதில் கொஞ்சம் செலவாயிடுச்சு, எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு சீதா வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அவங்க தம்பி வந்துடுறாப்புல சத்யா. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கூட வந்து வந்தோடனே எதுக்கு இங்கே வந்திருக்க, உடம்பு சரியில்லைன்னு ஒரு வேகமாக தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு இல்லை, இந்த மாதிரி ஓனர் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி, அவங்க பேர் ரேகா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிற மாதிரி கான்வர்சேஷன்லாம் போகுது. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வழக்கம் போல் சீதாவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. என்ன வீட்டில் ஆள் இருக்கும்போது இவன் கூப்பிட்டு வரான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்குறாங்க அவங்கள்ட்ட டேரெக்டாகவே. கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க தான் என் பாஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. வேலைக்கு மட்டும் பாஸ் ஆச்சுக்கூடான்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னான ஒரு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த தொட்டு பார்க்குற சீன்லாம் வருதா, ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு வயிற்று வலின்ற காரணத்தினால ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக இப்படி தான் கொண்டு போய் கடைசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் அவங்க சம்மதிக்கலைன்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரியலில் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது.